வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம அகரகர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ப்ளைன் அண்ட் சாக்லேட் ஃப்ளேவர் ரெண்டுமே பார்க்க போகிறோம். இது ரொம்ப யூனிக் டேஸ்ட்டாக இருக்கும். சாக்லேட் ஃப்ளேவர்லாம் குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். கேக் டேஸ்ட்டு நல்லாவே கிடைக்கும். இது வந்து மஷ்ரூம் ஷேப்பில் பண்ணியிருக்கேன். இது நம்ம வந்து நார்மல் ஸ்கொயராக பண்ணி அதை பிளாக்கை வந்து ஒன்றா சேர்த்திருக்கிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். மிக்ஸி ஜாரில் 2 பிரெட் ஸ்லைஸை போட்டு பொடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் ப்ரெட்டை பொடி பண்ணி எடுத்துட்டேன். எதில் சமைக்க போகிறோமோ அதில் அந்த பிரெட் க்ரம்ஸை போட்டுக்கலாம். இப்போ அதில் ஒரு 1/2 லிட்டர் பால் உடைச்சி ஊற்றிக்கிறேன். மெஷர்மெண்ட் கப்பில் 1/2 கப் சுகர் போட்டுக்கிறேன். இது 1/4 கப்பு. ஸோ நான் இதில் 2 கப் எடுத்துருக்கேன். ஒரு 100 ml தண்ணி எடுத்துருக்கிறேன், ஒரு சின்ன டம்ளர் அளவு. நான் அகரகர் பவுடர் யூஸ் பண்ணுறேன். ஸ்ட்ரிப்ஸாக இருந்தாக்கா ஒரு 10 கிராம் போல் யூஸ் பண்ணுங்கள். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவு யூஸ் பண்ணுறேன். கண்டென்ஸ் மில்க்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இது டோட்டல் ஆப்ஷன் தான். இது சேர்த்தலைனாக்கா இன்னும் ஒரு 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் கண்டென்ஸ் மில்க்கு சேர்க்குறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது ஒரு ஃப்ளேவருக்காக தான் சேர்க்குறேன். நான் ஸ்வீட்னஸ் கொஞ்சம் கூட்டி கொடுக்கும், மில்க் ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும், அதுக்காக. அவ்வளோதான். இதை நல்லா வந்துட்டு கிண்டி விட்டுட்டு அடுப்பில் வச்சுருவோம். கட்டி இல்லாத கிண்டிக்கலாம். இதை அடுப்பில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலே பாயில் பண்ணுவோம். திக்கானோன்னா எடுத்து நம்ம மோல்டில் ஊற்றிக்கலாம். இப்போ 6-7 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னாலே தெரியும், நல்லா க்ரீமியாக இருக்கும். சுகர் நல்லா கரையணும், அகரகர் கொஞ்சம் குக் ஆகணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணால் போதும். இது 10 மினிட்ஸில் முடிஞ்சிடும். டோட்டலி நமக்கு வந்து ஸ்டவ்வில் 10 மினிட்ஸ் தான் தேவைப்படும். இப்படி நல்லா திக்காக விட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். நான் இன்றைக்கி சிலிக்கான் மோடில் தான் ஊற்ற போகிறேன். இந்த ஸ்கொயராக நீங்கள் வேறு எதில் வேணுனாலும் ஊற்றிக்கலாம். டிஃபன் பாக்ஸ் எந்த பாக்ஸில் வேணாலும் பிளாஸ்டிக்காக இல்லாமல் பார்த்துக்கோங்க. நான் வந்து இதில் பாதி தான் ஃபில் பண்ண போகிறேன். பாதி லிக்விட் தான் ஊற்ற போகிறேன். மீதியில் வந்து கொக்கோ பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணி சாக்லேட் ஃப்ளேவரும் பண்ண போகிறேன். அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சின்ன மகில் ஊற்றுறேன். நான் மஷ்ரூம் ஷேக் ட்ரை பண்ண போகிறேன். அதுவும் எப்படின்னு காட்டுறேன். நான் இந்த மாதிரி சின்ன டிஃபன் பாக்ஸ்லையும் நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். மீதி இருக்கிறதுல வேணுங்கிற அளவு ஊற்றி வச்சுட்டேன். மீதி இருக்கிறதுல நான் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1 ஸ்பூன் to 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். வேணும்னா ஒரு 1/2 கப் மில்க்கு, 1 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் கட்டி இல்லாத நல்லா கரைச்சிக்குவோம். இதை திருப்பியும் அடுப்பில் வச்சு ஒரு 3 மினிட்ஸ் to 5 மினிட்ஸ் வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். பாயில் ஆனால் போதும், ஒரு 2 கொதி வந்தால் போதும். கட்டி இல்லாத கரைச்சிட்டு அடுப்பில் வைப்போம். 1/2 டம்ளர் பால் ஆட் பண்ணி 1 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். கொக்கோ பவுடர் போட்டு இதை நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எடுத்து நம்ம மோல்டில் ஊற்றிக்கலாம். இப்போ மீதி இருக்கிற ஸ்கொயர்ஸில் நான் ஊற்றிக்கிறேன். இந்த இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. நம்ம இதை அப்படியே எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். செட் ஆகிடும் 1/2 ஹவரில். பட் கூலிங்காக சாப்பிட்ணுன்னா ஒரு 2-3 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சின்ன பவுல் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். இதில் 1/2 அளவுக்கு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். அதே போல் இன்னொரு சின்ன பவுல் எடுத்துருக்கேன். இதுலையும் நம்ம ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிறத இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸில் ஊற்றிடுவோம். செட்டாக விட்டு பார்க்கலாம். இப்போ நான் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துட்டேன். கிட்டத்தட்ட 1 hour to 2 hours கிட்ட இருந்திருக்கும். 1 hourலேயே செட்டில் ஆயிரும். நான் ஒர்க் பண்ணிவிட்டு நான் எடுக்க மறந்துட்டேன். ஸோ இப்போ நம்ம பார்த்துடலாம்.
இதே போல் இது எல்லாத்தையும் எடுத்துடலாம். நமக்கு அழகாக கையில் எடுக்க வந்துடும், ஈஸியாக இருக்கும். இப்போ மற்றதையும் எடுத்துருவோம். இப்போ இந்த கப்பில் போட்டோம்னா கண்ணாடி டம்ளர் அதை எடுத்துக்கலாம். கத்தியை வச்சு ஜஸ்ட் இப்படி ஒரு இதை எடுத்து விட்டால் போதும். அழகாக வந்துடும். இந்த மாதிரி ஷேப்பில் கிடைக்கும் நமக்கு, அப்படியே எக்ஸாக்டாக அந்த கப் ஷேப் கிடைக்கும். சில்வர் டம்ளரில் ஊற்றுனது இதையும் கத்தி வச்சு சுற்றி ஒரு எடுத்து விட்டுலாம். இந்த மாதிரி கிடைக்கும் நமக்கு. அடுத்து பவுலில் ஊற்றி வச்சது இதுக்கு மேலே இப்படி வச்சுக்கலாம். மஷ்ரூம் கூடவே இருக்கும். டெக்கரேட்டிவாக பண்ணுறதுக்கு நல்ல ஆப்ஷன். சின்ன பவுலில் ஊற்றி வச்சது இதெல்லாம் நம்ம டிஃபன் பாக்ஸில் போட்டு வச்சது. அடுத்து இதுவும் வந்துட்டு கத்தியால் இப்படி ஒரு தடவை சுற்றி விட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிடும் ஷேப்பாக. ஒரு 300 ml தண்ணி எடுத்துருக்கேன். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக தான் எடுக்கிறேன். இதில் அகரகர் ஒரு 1.5 ஸ்பூன் போல் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அகரகர் பவுடர் எடுத்துருக்கேன். சுகரு ஒரு அரை கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக எடுக்கிறேன், கொஞ்சம் குறைச்சிருக்கேன். இது இனிப்பாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், இல்லைன்னா ரொம்ப ப்ளைன் டேஸ்ட் இருக்காது, இதில் எதுவும் ஃப்ளேவர் இருக்காது. விரும்பினா வெனிலா எசன்ஸ் என்ன ஆட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே அடுப்பில் வச்சுட்டு ஒரு 5 to 10 minutes கொதிக்க வைக்கலாம். நான் ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் எடுத்திருக்கேன். ஸ்கொயர் இல்லை ரெக்டாங்கல், என்ன மாதிரி பாக்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். அரேஞ்ச் பண்ணுறது தான் இதில். நான் இதில் வந்து ஸ்கொயராக பண்ணோம் இல்லையா, அதை நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். எந்த மெத்தடில் வேணாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது எல்லாமே இப்போ ப்ளைன் இது ஊற்றினோம்னா நமக்கு ஒரே இதாக கிடைக்கும். அதுக்காக தான் இருந்தது. இது டோட்டலி ஆப்ஷனல் தான். டிசைனாக வேணும்னா மட்டும்தான் இதை நம்ம பண்ணணும், இல்லைன்னா நமக்கு தேவை கிடையாது. இந்த மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து இன்னொரு ஸ்கொயர் டின்னில் இந்த ஒரு கொஞ்சமாக மிக்சடாக கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து மஷ்ரூம் ஷேப்பில் கொண்டு வர போகிறேன். இந்த பாட்டு இருக்கு இல்லையா, இதை இங்கே வச்சுருவோம், அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே போல் இன்னொரு பாட்டை இங்கே பக்கத்தில் வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சம் ஒயிட் கலர் பேஸ் ஊற்றிட்டு இதில் கொஞ்சம் ஊற்றிட்டு அந்த ப்ரௌன் கலர் பேஸ் வச்சோன்னா இதுவும் செட் ஆகிடும். இப்போ அது காஞ்சிருச்சான்னு பார்க்கலாம். தான் நம்மளோடது ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. சுகரும் கரைஞ்சி அகரகரும் வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை வந்து பேஸில் ஊற்றலாம். கொதிக்கிறது அடங்கினோன்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த மாதிரி கிளியராக தெரியும். இதை தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். நான் ஃபஸ்ட்டு இந்த செக்குடு இதில் போட போகிறேன். இது எல்லாமே தனித்தனி பீஸாக இருக்குது. நம்ம இந்த மாதிரி உள்ளே ஜாயின் பண்ணிட்டு ஊற்றிட்டோம்னாக்கா எல்லாம் ஒரே பீஸாக நமக்கு கிடைக்கும். இந்த அளவுக்கு ஊற்றினா போதும், செட் ஆகிடும். ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அடுத்து நம்மளோட செஞ்சு வச்சுருக்க மஷ்ரூம்க்கு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு மஷ்ரூமுக்கு மேலே இங்கேயும் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு பேஸில் கொஞ்சம் ஊற்றிடுறேன். இதெல்லாம் வந்து டோட்டலி ஆப்ஷனல் தான். டெக்கரேட்டிவாக பண்ணணும், டிசைனாக பண்ணணும், ஒரு தீம்டாக வேணும்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஒரு அளவுக்கு கால் இதுக்கு வர மாதிரி ஊற்றிக்கிறேன். அந்த இது நமக்கு அப்போ தான் செட் ஆகும், எடுக்கும்போது உடஞ்சி போகாத இருக்கும். அதனால் ஒரு கால் இது வர மாதிரி நான் ஊற்றிக்கிறேன். இது ஊற்றிட்டு இது மேலேயும் கொஞ்சம் ஊற்றிடுவோம். இப்போ வந்து அந்த அனதர் பார்ட்டை நம்ம இதில் வச்சோம்னா இது க்ளூ மாதிரி நமக்கு ஒட்டிக்கும். பவுலில் பண்ணி வச்சோம்ல பெரிய இதை வந்து பெரிய இதில் வச்சிடுறேன். இது வந்து சின்னது. அவ்வளோதான். இதை இப்போ எப்படியா ஆற வச்சுருவோம்.
இந்த மாதிரி மிச்சம் இருக்கிற ஒரு ஸ்கொயரை வந்து இன்னும் 2-3 டிசைன் பண்ணலாம் ட்ரை பண்ணுறேன். அதை 4ஆக கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சின்ன ரெக்டாங்கிள் டிஃபன் பாக்ஸ் மூடியில் இதை அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். எந்த மாதிரியெல்லாம் டிசைன்ஸ் மேக் பண்ணலாம்னு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதாவது ஒன்றுத்துக்கும் 2த்துக்கும் நடுவில் ஒரு சின்ன கேப் கொடுத்துருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து ப்ளைன் இதை கொஞ்சம் ஊற்றலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ட்ரேயில் போட்டு வச்சோம் மஷ்ரூம் ஷேப்பை, இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சைடில் மட்டும் கத்தி வச்சு எடுத்து விட்டுக்கிறேன் நான். அவ்வளோதான், நம்மளோட மஷ்ரூம் இது ரெடி ஆகிடுச்சு. நான் இதை சைட் வியூ வந்து நான் பொண்ணியாக காட்டுறேன். இப்போ நம்மளுடைய ஸ்கொயர் இதை பார்க்கலாம். இப்போ எல்லாமே நமக்கு ஒரே பிளாக்காக வந்துடும். இந்த மாதிரி இருக்கும். நம்ம ஒரு சின்ன மூடியில் போட்டு வச்சோம்னா அதையும் பார்ப்போம். இந்த மாதிரி டிசைன் வரும். ஒரு ஃப்ளவர் ஷேப்போ இல்லை வேறு ஏதாவது டெடி ஷேப்போ வச்சு இந்த மாதிரி பண்ணோன்னா அழகாக வரும். இதுதான் மஷ்ரூம் ஷேப்பில் பண்ணது. தண்ணிக்குள்ளே நிற்கிற மாதிரி இருக்கும். இந்த நம்ம ப்ளோக் பண்ணி போட்டதெல்லாம் வந்து ஸ்டோன்ஸ் மாதிரி தெரியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்மளுடைய மஷ்ரூம் ஷேப்பில் செஞ்ச அகரகர். இது வந்துட்டு ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணது. எல்லாமே ஈஸி தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.